பயாலஜி 6th பேப்பர் 31வது கொஷின் பார்க்க போகிறோம். இதில் வந்து கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன் சாகசம் தொடர்பாக சரியானது தான் கேட்ட கேள்வி. இதில் முதலாவது விட வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு தனி மூர்த்த குறைபாடு ஆகும். அது வந்து பிழை. தனி மூர்த்த குறைபாடு இல்லை, இது ஒரு மும்மூர்த்த குறைபாடு. தனிமூர்த்தம் என்று சொன்னால் தனிமூர்த்த குறைபாட்டு இல்லாமல் வந்து டேர்னர் சாகசம் சரிதானே. இது ரெண்டாவது விட பார்த்தோம்னு சொன்னால் இது ஒடுக்க பிரிவு ஒன்றில் நிறமூர்த்தங்களின் பிரிவின்மையால் ஏற்படுகின்றது. இந்த விட உண்மையிலே சரியான விட சரிதானே. அடுத்தது மூன்றாவது விடையை வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது தந்தையின் வயது அதிகரிப்புடன் இடர் வாய்ப்பை அதிகரிக்கின்றது. இது வந்து பிழையான விட. அதாவது தந்தையின் வயது அதிகரிப்புடன் இல்லை, அது தாயின் வயது அதிகரிப்புடன் என்று வந்திருந்தால் அது சரி. தந்தையின் வயது அதிகரிப்புடன் என்று வந்ததால் இது பிழை. இது நாலாவது விட வந்து இது மேலதிக நிறமூர்த்தங்களுடன் மும்மூர்த்த நிலைமை ஆகும். ஸோ இது வந்து மும்மூர்த்த நிலைமை இல்லை. இது வந்து அதாவது மேலதிக நிறமூர்த்தங்களுடனான மும்மூர்த்த நிலைமை இல்லை. இது வந்து மும்மூர்த்த நிலைமைக்குரிய ஒரு சகசம்தான். ஆனால் இது மேலதிக நிறமூர்த்தங்களுடனான மும்மூர்த்த நிலைமை இல்லை. மேலதிக நிறமூர்த்தங்களுடனான மும்மூர்த்த நிலைமை தான் கிளைன்ஃபெல்டர் சகசம். அதாவது மேலதிகமான நிறமூர்த்தங்களுடனான மும்மூர்த்த நிலை வரணும். அதாவது அது வந்து கிளைன்ஃபெல்டர்லாம் வருது. கிளைன்ஃபெல்டரில் வந்து எக்ஸ் ஒய் ஒய் என்ற ஒரு அதாவது எக்ஸ்எக்ஸ் ஒய் என்ற ஒரு சகச நிலைமை தான் மேலதிக நிறமூர்த்தத்துடனான மும்மூர்த்த நிலைமைக்குரிய சகசம். அதாவது கிளைன்ஃபெல்டரில் இந்த சகசம் இருக்குது. இது வந்து மலடான ஒரு தோற்றப்பாடு. அதாவது அவங்க வந்து ஒன்று இருக்கிறதா, அதாவது எக்ஸ், அதாவது அதில் வந்து இப்படி சொல்கிறேன்னு சொன்னால் அதில் வந்து நாலாவது உடையில் அந்த கிளைன்ஃபெல்டரில் வந்து எக்ஸ் ஒய் இப்படி இருக்கிறதால, அதாவது இது வந்து எக்ஸா, அதாவது இது வந்து எக்ஸ், அதாவது இங்கே வந்து 2x ஒரு ஒய் இருக்குது, 2x ஒரு ஒய் இருக்குது. கிளைன்ஃபெல்டரில் சகச நிலைமை தான் மேலதிக நிறமூர்த்தக்குரிய சகச நிலைமை இது. இதில் வந்து ஒரு எக்ஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸ் வந்து உயிர்ப்பில்லாதது, மற்ற எக்ஸ் வந்து உயிர்ப்புடையது. இதில் வை இருக்கிறதால இவங்க வந்து ஆண்களாக இருந்தாலும் இவங்களோட என்னென்னு சொன்னேன் இளைஞர் ரீதியாக முதிர்ச்சி அடையாது இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சிறிய ஒரு விதை தான் இருக்கும். அதனுடையால் இவங்க வந்து எக்ஸன்ட் இருக்கிறதால வந்து பெண்ணுக்குரிய கட்டமைப்புகளையும் கொண்டிருப்பாங்க. அதாவது பெரிய மார்பகம் அவங்கள இருக்கும். ஸோ இதுதான் மேலதிக நிறமூர்த்தங்களுடனான மும்மூர்த்த நிலைமை. இது வந்து டேர்னர் சகசத்துக்கு வராது. இது கிளைன்ஃபெல்டர் சகசம். ஸோ இந்த விடையும் பிழையானது. ஸோ இக்குறைபாடுகளுடையவர்கள் பெண்களில் அனைவரும் இலிங்க குறைபாட்டை காண்பிப்பர் என்று சொல்கிறாங்க. அப்படி இல்லை, பெண்களில் அரைவாசியினர் தான் காண்பிப்பாங்க, ஆண்களில் அனைவரும் காண்பிப்பாங்க. இங்கே பெண்கள் அனைவரும் என்று சொன்னபடியால் இந்த விடை பிழையான விடை. இது வந்து சரியாக வரணும்னு சொன்னால் டேர்னர் சகசத்துக்கு தான் சரியாக வரும். ஆனபடியால் இதுக்கு விட வந்து 31வது கேள்விக்கு விட வந்து 2வது விடை தான் பொருத்தமான விடை. ஓகேவா?